ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, என் மதியத்துக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இப்போது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து வீட்டில் வந்து பனானா இருந்தது, 1 வீக் ஆச்சு. சரி, இது ரொம்ப கருப்பாயிடுச்சு, இதில் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் ஓகே, பழம் பஜ்ஜி பண்ணலான்ட்டு இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து 3 பனானா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன். இதே கப்பில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போடணும். ப்ளஸ் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சர்க்கரை வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அதை போட்டுட்டு இப்போ பழ பஜ்ஜி எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பழமெல்லாம் கட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச சேஃபில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி எப்படி தெரியுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 கப் மைதா, 4 ஸ்பூனு அரிசி மாவு, 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம். போட்டுட்டு சுகர் போடுறோம். சுகர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு 4 ஸ்பூனுக்கு மேலேயே போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் போடுறேன். எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்ன்ட்டு நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ஒரு 4 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். 2 பக்கம் எடுத்துக்கோங்க. நல்லா உள்ளே நல்லா இது பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டுருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச சேஃபில் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பல பஜ்ஜி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது சாப்பிட வேண்டியது தான். ருசியான பல பஜ்ஜி ரெடி. அனைவரும் வந்து சாப்பிடுங்க. எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.